வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.2ல் 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு. ரஹீம் மற்றும் பீட்டர் இருவரும் காலை நடைப்பயிற்சிக்கு செல்கின்றனர். ரஹீம் 50 மீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுர வடிவ நடைபாதையிலும் பீட்டர் 40 மீட்டர் நீளமும் மற்றும் 30 மீட்டர் அகலம் உள்ள செவ்வக வடிவ நடைபாதையிலும் நடக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் 2 சுற்றுகள் நடந்திருந்தால் அதிகமான தொலைவு நடந்துள்ளவர் யார்? எவ்வளவு தொலைவு அதிகமாக நடந்துள்ளார்? இதான் கொஷினு. ரஹீமும் பீட்டரும் நடைப்பயிற்சிக்கு செல்கிறாங்க. அவங்க ரஹீம் 50 மீட்டரில் ஒரு சதுர வடிவ நடைபாதையில் நடக்கிறாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள். இப்போ ரஹீம் ஒரு சதுர வடிவில் நடக்கிறாரு. அப்போ இதான் அந்த சதுரமாக இருக்கும். அந்த சதுரத்தில் அவுட்டரில் நடந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதோட அவுட்ரு எவ்வளவு இருக்குன்னா, அவுட்ருனா 50 சென்டிமீட்டர். ஒரு பக்க அளவு எவ்வளவு? 50 சென்டிமீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க கொஷினில் உள்ளது. இப்போ ரஹீமுக்கு நமக்கு 2 சுற்றுகள் நடக்கிறாங்க. அதை நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இது சதுரமாக இருக்கனால சதுரத்தின் சுற்றளவு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரஹீம் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ரஹீம்னு எழுதிக்குவோம். ரஹீம் இது என்னது? சதுரம். இதோட சதுரங்கனால சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 4 × S அலகுகள். இங்கே பாருங்கள், ஒரு சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர். அது S = 50 சென்டிமீட்டர்னு போட்டுக்கணும். 4 × S 50. 4 × Sங்கிற இடத்துல 50 போட்டுட்டோம்னா 4×50 200 சென்டிமீட்டர். அவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சதுர வடிவில் உள்ளதை 2 சுற்றுகள் நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட 2 பெருக்கிக்கணும். ரஹீம் 2 சுற்று நடந்திருந்தால் அப்படின்னு போட்டுட்டு 2 சுற்று நடந்தால் ஈக்குவல் டு 2 × 200. இதை அப்படியே பெருக்கணும்னா என்ன ஆகும்? 400. இது பெருக்கி என்ன கிடையாது? 400 சென்டிமீட்டர். இப்போ ரஹீமுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பீட்டருக்கு கண்டுபிடிப்போம். அடுத்து பீட்டர் எப்படி நடக்கிறாங்கன்னா, செவ்வக வடிவில் நடக்கிறாங்க. பீட்டர் செவ்வக வடிவில் நடக்கிறனால ஒரு செவ்வகம் இப்படி இருக்குது. இதோட நீளம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 40 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நீளம் 40 மீட்டர். அகலம் 30 மீட்டர். 30 மீட்டர். ஓகேவா? செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 2L+B அலகுகள். அலகுகள் தான், சதுர அலகுகளில். இப்போ லென்த் எவ்வளவு? 40. பிரெத் எவ்வளவு? 30. பிரெத் எவ்வளவு? 30. ஓகே. L 40, 30. இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 × L 40, B 30. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை ஆட் பண்ணுவோம். 2 ஆட் பண்ணோம்னா 70. இப்போ 70 2ஆல் பெருக்கணும்னா 140 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ
பீட்டர் வந்து 2 சுற்று அந்த செவ்வகத்தை வந்து நடந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ பீட்டர் 2 சுற்று நடந்திருந்தால் ஈக்குவல் டு 2 × 140 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 280 சென்டிமீட்டர். ரஹீம் எவ்வளவு நடந்தார்? ரஹீம் வந்து 400 மீட்டர் நடந்தார், 400 சென்டிமீட்டர். அதே மாதிரி பீட்டர் எவ்வளவு நடந்தார்? 280 சென்டிமீட்டர். இப்போ யார் அதிகமாக நடந்திருக்காங்க? ரஹீம் வந்து அதிகமாக நடந்திருக்காங்க. கொஷினில் இன்னொன்று கேட்டிருந்தாங்க, எவ்வளோ தூரம் அதிகம் நடந்திருந்தாங்கன்னு கேட்டாங்க. 2 பேரில் யார் அதிகமாக நடந்திருந்தாங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் எவ்வளோ தூரம்னு கேட்டிருந்தாங்க. அதனால் 400 - 280 போட்டு அதை கழித்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை கழித்தோம்னா நமக்கு 120 கிடைக்கும். 120 சென்டிமீட்டர் வந்து ரஹீம் வந்து அதிகமாக நடந்திருக்காரு பீட்டரை விட. இப்போ ரஹீம் 120 சென்டிமீட்டர் அதிகமாக நடந்து உள்ளார். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்